இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பஸ் ஃப்ரீ பஸ்ஸா விட்டு எங்க பழப்பெல்லாம் கெடுத்துட்டாங்க. இந்த ஆட்சி சரியில்லை. மகளிரா ஒரு தாய்மாரா நினைக்கிறது நாங்க டிஎம்கே தான் எப்பவுமே. மாற்றம் வேணும்னா டிவிகே போடலாம். டிவிக்கே ஆர் ஏடிஎம்கே அந்த மாதிரி பேசுனது தான். டிவிக்கே தான் ஃபஸ்ட்டு ஒன்று வருது. ஏன்னா தான் இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஆட்சி நடத்திட்டாங்க. யார் ஜெயிப்பான்னு உங்களுக்கே தெரியாதா? டிஎம்கே தான். ரொம்ப டஃப்பாக இருக்கும், யார் வரும்னு சொல்ல முடியாது. இழுபறியாக இருக்கும், இழுபறியாக இருக்கும், ரொம்ப டஃப்பாக இருக்கும். கண்டிப்பாக விஜய் வரணும் தானே ஆசை. விஜய் தான் வரணும். அதிமுக தான் கண்டிப்பாக. விஜய் தான் வரணும். அதெல்லாம் வேஸ்ட்டு எங்களை பொறுத்த வரைக்கும். விஜய் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். விஜய் தானே, கண்டிப்பா விஜய் தான் ஜெயிப்பாரு. அதான் விசிலுக்கு என்ன யங்ஸ்டர்ஸ் தவிர வேற யாரும். அதுவும் இப்போ வர வர அவருடைய கேரக்டர்லாம் பார்த்தா மிடில் ஏஜ் பீப்புளும் வயசானவங்க அவர் பக்கம் போகவே சான்ஸ் இல்லை. விஜய் சினிமாவில் நடிக்கிற மாதிரி நடிச்சு நிற்கிறான். அதுவும் எடுபடாது. அவன் சொல்கிற இதெல்லாம் அரசியலில் எதனா பண்ணிக்கிறானா? கண்டிப்பாக வாய்ப்பு இங்கே இருக்குது. இங்கே டிவிக்கே ஊருக்கு இருக்காங்க. இங்கே அதிகமாக இருக்காங்க. தேர்தல் களம் சூடு பிடிக்கின்றது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கின்றது. இதற்கான பணிகளில் அரசியல் கட்சிகள், பலம் வாய்ந்த அதிமுக, திமுக, புதிதாக உருவாக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம், அதே போன்று நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் மும்முரமாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நாம் இருக்கும் பகுதி செங்கல்பட்டு மாவட்டம். யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்? புதிதாக உருவாக்கப்பட்ட கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? வாக்களிக்க போகிறார்களா? என்ன என்பது குறித்து மக்களிடமே நேரடியாக சென்று இந்த செங்கல்பட்டு மாவட்ட மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நாங்க அந்த காலத்துல இருந்து நாள் வரைக்கும் கலைஞர் கட்சிக்காரங்க. கலைஞருக்கு தான் சப்போர்ட் எல்லாமே. ஆமா, சப்போர்ட். கண்டிப்பா நாங்க வெல்லுவோம். யார் மக்களுக்கு பிடிச்சவங்க தான் வருவாங்க. நம்ம சொல்ல முடியாது யார் வருவாங்க. சொல்ல முடியல. ஒரு என்ன அனுபவத்தை வச்சு தான் ஜனங்க பண்ணுவாங்க. எவ்வளோ அனுபவம் இருக்கோ அதுதான். என்னதான் இருந்தாலும் மக்களுக்கு நல்லா சர்வீஸ் பண்ணும். பாமர மக்கள்லாம் 2 சிம்பல்ல தான் தெரியும். ரெட்டையில தெரியும், உதயசூரியன் தெரியும். யங்ஸ்டர்ஸுக்கு ஒன்றா விசில் தெரியும். இந்த காலேஜ் பிள்ளைங்க அவங்க ஒன்றா அதுக்கு சான்ஸ் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒரு 7-10 எலெக்ஷன் ஓட்டு போட்டிருக்கோம். ஓட்டு போடும்போது நினச்சி போகும்போது யாருக்காவது போடலான்னும் போது யாருக்கு யூஸ் ஆகுமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி. நல்லவங்க நினைச்சா கூட அவங்களுக்கு சில சமயம் போட முடியாத போயிடும். அவங்க போய் பிரயோஜனப்படாது, ஜெயிப்பாங்களோன்னு ஒரு டவுட் வரும்போது சரி ஆஸ் யூஷுவலா தெரிஞ்ச சிம்பிளுக்கே போடலாம். டிவிகே தான் ப்ரோ. மாற்றம் வேணும்னா டிவிகே போடலாம். மாற்றம் புதுசாக யாருன்னா ட்ரை பண்ணலாம்ல. இந்த 5 வருஷம் நல்லா பண்ணியிருந்தா இப்போ வர எலெக்ஷனில் அவங்க தான்ன்ற மாதிரி இது பண்ணியிருப்போம் இருந்திருக்கோம். பண்ணுவாங்க தான் நினச்சேன். ஆனால் அப்படி பண்ணலை அவங்க. ஆமாம், சரியான கட்டமைப்பு இல்லை அவங்களுக்கு. சரியா அது ஸ்ட்ராங்காக இல்லை. மேலே கரெக்டாக இருந்தால் அது கரெக்டாக நடந்திருக்கும். ஆனால் அது கரெக்டாக இல்லாததுனால அங்கங்கே இதுவாகுது. டிவிக்கே ஆர் ஏடிஎம்கே அந்த மாதிரி பேசுனது தான். டிவிக்கே தான் ஃபஸ்ட்டு ஒன்று வருது. ஏன்னா தான் இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஆட்சி நடத்திட்டாங்க. டிவிக்கேன்றது இப்போ தான் வராங்க. அவங்க நல்லது செய்வாங்களான்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறது. கடைசியாக இருந்த இந்த கடன் கூட பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 50 வருஷமாக இருந்தது 5.5 லட்சம் கோடி தான். இவங்க 5 வருஷத்தில் இலவசம் தரன்ட்டு இன்னொரு 5 லட்சம் கோடி பண்ணுறது தப்பு தானே. அந்த பேச ஆமாம். டிஎம்கே ஏன் அந்த மாதிரி டிஎம்கே ஏன் அந்த மாதிரினா ஆக்சுவலாக ஏடிஎம்கே தான் எப்பவுமே. ஓகே. இப்போ எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சிச்சுனால டிஎம்கே. இப்போ 3 ஆண்டுகளுமா டிஎம்கே போட்டுக்கிறேன். யார் ஜெயிப்பான்னு உங்களுக்கே தெரியாதா? டிஎம்கே தான். கண்டிப்பா அவங்க தான் வருவாங்க. ஸ்டாலின் தான் வரணும்னு நினைக்கிறேன். அவர் தான் ஜெயிப்பார். 200 தொகுதிக்கு மேலே பிடிப்பார் கூட்டணியில். மற்றவங்க யாரும் சரியில்லை. ஏடிஎம்கே சரியில்லை. அதெல்லாம் ஒழிஞ்சு மூளைக்கு போயிட்டா. பிஜேபி நம்ம தமிழ்நாட்டுக்கு எடுபடாது. விஜய் சினிமாவில் நடிக்கிற மாதிரி நடிச்சு நிற்கிறான். அதுவும் எடுபடாது. அவன் சொல்கிற இதெல்லாம் அரசியலில் எதனா பண்ணிக்கிறானா? எம்ஜிஆர் இருந்தார்.
எப்போ அண்ணாபுரியிலேருந்து இந்த நாடகத்திலேருந்து இதிலேருந்து பொதுத்துறையிலேருந்து ஒரு பொறுப்பாளராக இருந்து எல்லாத்தையும் பண்ணி ஏதோ ஒரு பிரச்சனை சொல்ல எடை வந்தார். அவர் வந்ததுன்னா அந்த அளவுக்கு பாட்டில் இருந்து எல்லாத்தையும் ஜனங்க ரசித்தாங்க, நல்லா செய்தார். உடனே உடனே ஜெயிச்சார். அந்த மாதிரிலாம் எம்ஜிஆர் மாதிரிலாம் கனவுல கூட நினைக்க முடியாது. அதுதான் டிஎம்கே கேரண்டாக வரும். ரொம்ப டஃப்பாக இருக்கும், யார் வரும்னு சொல்ல முடியாது. இழுபறியாக இருக்கும், இழுபறியாக இருக்கும், ரொம்ப டஃப்பாக இருக்கும். திமுகவும் நிறைய கூட்டணி இருக்குது, அண்ணா திமுக இருக்குது. இங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்க, அங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்க. இவங்க 2 பேருக்கு தான் கடும் அதாவது பாரதிய ஜனதா திமுக கூட்டணி, அண்ணா திமுக கூட்டணி, திமுக கூட்டணி ரொம்ப டஃப்பாக இருக்குது. அதனால் யார் ஜெயிப்பாங்க யார் ஜெயிக்க மாட்டாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது. விஜயும் இருக்காருல்ல, அவரு விஜய் இன்னும் இது வரைக்கும் ஒன்றும் தெரியலையே. தெரியல, ஓட்டு பிரிப்பார் அவரு எப்படி? பிரிப்பார். இப்போ விஜய் வந்தாருன்னா திமுக ஓட்டும் போவோம், அண்ணா திமுக ஓட்டும் போவோம், இது பாரதிய ஜனதா ஓட்டும் போவோம். எந்தெந்த கட்சிக்கு அத்தனை கட்சியிலேருந்து ஓட்டு விஜய்க்கு போவோம். ஆனால் அவர் சைலண்ட்டாக இருக்கிறார். ஏன்னா புதுசாக இப்போ தான் வந்திருக்காங்க, வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே எப்படி என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்ட்டு. வாய்ப்பு கொடுக்கணும், எல்லாருக்கும் வந்தவங்களை வாழ வைக்கணும்னா அதுதான் நம்ம தமிழ்நாடு இருக்கு. எங்களை மாரி 2K கிட்ஸ்லாம் கொடுப்பாங்க, ஓட்டு லிஸ்ட் வச்சுக்கிறவங்களாம். பெரியவங்களாம் எனக்கு தெரில, அப்போ ஒரு 40 இயர்ஸ்ல மேலே எனக்கு தெரில. எங்களை மாரி ஜென்சி கிட்ஸ்லாம் கொடுப்பாங்க கண்டிப்பா. மகளிரா ஒரு தாய்மாரா நினைக்கிறது நாங்க டிஎம்கே தான், எப்பவுமே திமுக கட்சி தான். அதனால திமுக கட்சி வரணும் தான் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறமேட்டு ஏடிஎம்கேக்கு சுத்தமா டெபாசிட்டே இல்லாம போயிடுச்சு. அதனால இப்போ டிஎம்கே ஓரளவு செஞ்சுட்டு வராங்க. ஏன்னா இப்போ மத்திய அரசோட சப்போர்ட் நமக்கு இல்லாததுனால அவங்களால முழுமையா எதுவுமே செய்ய முடியல. இனிமேல் வர 5 வருட காலத்திலேயாவது மத்திய அரசோட நிதி ஒதுக்கீடு இருந்தாங்கன்னா, அவங்களோட சப்போர்ட் இருந்ததுன்னா அவங்க செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டாலின் வந்தாலே நல்லா தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே நல்லா தானே சார் இருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேருக்கு நிறைய படிக்கிறதுக்கு எஜுகேஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ போன ஆட்சியை கம்பேர் பண்ண சொல்ல இந்த ஆட்சி ரொம்ப நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாமே அக்ரிகல்ச்சருக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய அதான் எஜுகேஷனு வேலை வாய்ப்பும் ஓரளவுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்சி நல்லா தான் இருக்குது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இல்லாமல் திருப்பூரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அதிமுக கோட்டை தான். போன வாட்டி மாறுச்சு. இந்த வாட்டி பாமக இல்லாமல், கூட்டணி கட்சி இல்லாமல் ஏடிஎம்கேவே நின்னா ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டணி கட்சியில அதாவது பாமக வேற மற்ற பாஜக. ஆமா, ஏன்னா போன 2 வாட்டியா பாமக கொடுத்த கூட்டணி கட்சி கொடுத்தாங்க. இந்த வாட்டி ஏடிஎம்கேவா நின்னா ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அவர் வந்தாதான் பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு சம உரிமை கிடைக்கும், பெண்கள் சந்தோஷமா இருக்கலாம். பெண்கள் தானே ஒரு குடும்ப தலைவியா இருக்கிறாங்க, அவங்க தானே குடும்பத்தை காப்பாத்துறாங்க. ஆம்பளைங்களாம் என்ன தெரியும், குடிச்சுப்பிடி பிளாட்பாரத்தில் இருக்கிறாங்க, இல்லைன்னா இன்னும் ஒரு பொம்பளை பின்னாடி போயிடுறாங்க. அவர் எல்லாருக்கும் பாதுகாப்பாக இருக்கும். பெண்கள் எல்லாம் அவருக்கு தான் ஓட்டு போடலான்னு முடிவு பண்ணிக்கிறோம். யாரும் சொல்ல முடியல, ஆனால் ரொம்ப டஃப்பாக இருக்கும். பஸ்ஸு ஃப்ரீ பஸ்ஸாக விட்டு எங்கள் பழப்பெல்லாம் கெடுத்துட்டாங்க. இந்த ஆட்சி சரியில்லை. தெரியல, எந்த ஒரு ஆட்சியுமே எதுவுமே வரணும் ஃப்ரீயாக கொடுக்கவே கூடாது. ஃப்ரீயாக யார் கேட்டான்? ஏன் எங்களுக்கு வேலை செய்யணும், எங்களுக்கு சம்பாதிக்க தெரியாதா? பஸ்ஸுக்கு டிக்கெட் போட்டு போக தெரியாதா? இந்த ஆட்டோ வச்சு எவ்வளோ குடும்பம் நாட்டில் படிக்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் ஏன் கெடுக்கிறாங்க? ஃப்ரீ யாருக்குமே கொடுக்கக்கூடாது. ஃப்ரீ இல்லாத யார் ஒருத்தவங்க அறிவிப்பு தராங்களோ அவங்களுக்கு தான் நல்லாச்சு. டிஎம்கே தான் ஜெயிக்கான். ஆமாம், டிஎம்கேல நிறைய ஓட்டு இருக்குது. ஏன்னா விஜய் வந்ததுனால விஜய் ஓட்டு கலையும் கொஞ்சம். விஜய் நிறைய ஓட்டு வாங்குவார். அவரு வாங்குவார். விஜய் நிறைய ஓட்டு வாய்ப்பு இந்த தொகுதியில் வாய்ப்பு கிடையாது. தொகுதியில் இல்லை, டிஎம்கே தான். ஓட்டு யாருக்கு? யார் ஜெயிக்கிறானோ யாரை பார்த்தோம். யார் ஜெயிக்கிறானோ யார் பார்க்கறது பார்ப்போம், தேசம் தான் தெரியும். தெரியும். உங்களோட ஆதரவு யாருக்கு? என்னோட ஆதரவு ரெட்டலை தான். நாங்கள் ரெட்டால தானா? வேதே தான். அப்படி இருந்தா தான். திமுக ஆட்சி எப்படி இருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. காசு இது 1000 ரூபாய்லாம் இல்லப்பா, எனக்கு எதுவும் கிடையாதுப்பா. ஏன் கொடுக்க மாட்டோம், எதுவும் கொடுக்க மாட்டோம். கண்டிப்பா விஜய் வரணும்னு தானே ஆசை. விஜய் தான். விஜய் தான். இங்க திருப்பூர்ல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? ஆனா எனக்கு ஊர் வெளியூர். நான் இங்க ஒர்க் பண்ண வந்திருக்கேன். ஒரு 10 வருஷமா ஒர்க் பண்றேன். எனக்கு ஆசை விஜய் தான். விஜய் தான். உங்க தொகுதியில எல்லாம் எப்படி விஜய் தான் வருவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன் விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க?
நான் இவ்வளோ எவ்வளவோ சம்பாதிக்கிறார் அவர், அதெல்லாம் விட்டுட்டு வராருலண்ணே. அதுக்காக கண்டிப்பாக அவர் மக்களுக்கு நல்லது தான் பண்ணுவார். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நாம் தமிழருக்கு போட்டிருந்தேனே, இப்போது அவரோட பேச்சு மாற்றி மாற்றி பேசுகிறாரு. அதனால் இந்த டைம்ல இருந்து விஜய்க்கு போடலாம். விஜய்க்கு போடலாம். நான் சொல்லி தெரியணும்னு இல்லைனா அது மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆமாம், கண்டிப்பாக உங்களோட வாக்கு விஜய். விஜய் விஜய் கண்டிப்பாக விஜய் தான். யார் வரணும் உங்களோட விருப்பம்? விஜய் தான் வரணும். ஏன் அந்த மாதிரி சொல்றீங்க? எல்லாத்தையும் வந்தாச்சு பார்த்தாச்சு, புதுசாக வரட்டும். விஜய் வந்தால் நல்லா இருக்கும். திமுகவை பார்த்துட்டீங்க. ஆமாம், விஜய் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். நல்லா இருக்கீங்க, நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக விஜய் தான் வருவார். விஜய் தான் வரணும். விஜய் தான் வரணும். எப்போதுமே எல்லாமே ஒரே இதுவா ஆட்சி மாறி மாறி நடந்துட்டே இருக்கு இல்லையா? அதனால புதுசா ஒரு ஆட்சி வந்தா ஒரு விடியல் இருக்கும். விடியல் வரும். வரணும். வரும் வரும் வரும். உங்க சப்போர்ட் எல்லாம் விஜய்க்கு தானா? விஜய்க்கு தான். உங்க வீட்டுல நீங்க எல்லாருமே விஜய்க்கு தான். விஜய் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். ஏன் அந்த மாதிரி? எப்பவுமே ஒரே ஆள் இருந்தால் இதுவாக புதுசாக ஒருத்தர் மாற்றம் ஏற்பட்டுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு மாற்றம் வந்தால் விஜய் வந்தால் நல்லா இருக்குன்ட்டு ஒரு மாற்றம், அவ்வளோதான். இந்த கவர்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா பண்ணிட்டு இருக்காங்களா? கவர்மெண்ட் வந்து அதான் இந்த சரக்கு இந்த குடிலாம் கொஞ்சம் நிப்பாட்டலாம், போதைப் பொருள் நிப்பாட்டலாம். அதே மாதிரி பெண்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்கலாம். அந்த பாதுகாப்புலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. விஜய் கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? இதுவா அவர் வந்தா இதுல இது பண்ணலாம், அதான் இதெல்லாம் மாற்றம் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். இந்த மேலுக்கு ஃபீமேலுக்குலாம் ரொம்ப இது அட்ராக்ஷன் கொடுப்பாருன்ட்டு, சேஃப்டி இருக்கணும். அதேமாரி இந்த குடிலாம் கொஞ்சம் ஒழிப்பாருன்ட்டு இது. அதாவது மக்கள் மனம் வந்து இருக்காங்க. நான் கட்சி பற்றி சொல்ல வரல. இந்த எடப்பாடி பழனிசாமி வந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. அதாவது இப்போ ஆளுறவங்க வந்து ரொம்ப வன்முறையான சூழ்நிலை ஆண்டுட்டு இருக்காங்க. அண்ணான ஒரு கொலை, கற்பழிப்பு, 14 வயசு குழந்தை என்ன பண்ணலாம்? அது உடம்புல என்ன இருக்க போகுது? பகுத்து 6 அறிவு உள்ள மனுஷனுக்கு மிருகமாக மனுஷனா? தூத்துக்குடியில் நடந்தது என்ன? திருவள்ளூரில் நடந்தது என்ன? நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது என்ன? தனியாக ஒரு பொண்ணு போனால் அந்த பொண்ணை கும்பலாக சேர்ந்து பலாத்காரம் பண்ணுறதா? மாட்டுக்கு பிறந்தானா மனுஷனுக்கு பிறந்தானா? தப்பு. இது மாறணும். அப்போ இவங்களை மீறியா நடக்கும். இப்போ கஞ்சா போடுதுன்னு சொல்கிறாங்க. கஞ்சா போலீஸுக்கு தெரியாமல் கஞ்சா நல்ல மாட்டு இந்த அம்பத்தூரில் 2 கோடி ரூபா கஞ்சா பிடிச்சான். எப்படி பிடிச்சான்? எங்கேருந்து வருதுங்க? இது அன்புமணி கேட்குறாரு, எடப்பாடி கேட்குறாரு, இன்னும் முக்கியமானவங்களாம் கேட்குறாங்க. தப்பு இல்லையே. இது ஒழிக்கணும், அழிக்கணும், மாறணும். விஜய் தான் வரணும்னு ஜனங்க அப்படியே ஆர்வமா இருக்காங்க. நம்ம எதுன்னு சொல்ல முடியும்? நமக்கு உங்களுக்கு யாரு ஒரு இது இருக்கலாம்ல? நம்மளுக்கு எப்பவுமே ரெட்டல தான் சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் யோசிக்கிறோம். நம்ம எப்பவுமே ரெட்டல தான். அந்த அம்மா எல்லாமே செஞ்சாங்க நாட்டுக்கு. நல்லா பண்பாடம் இருந்தது. உலகமும் இந்த மாதிரி இருக்காது. இப்பெல்லாம் எப்படி ஆகுது? எது அது இஷ்டத்துக்கு அது ஒன்று பண்ணி கிடக்குதுங்க. இப்போ நம்மளுக்கு தான் ரெட்டால தான் நம்மளது கட்சி. ஆனால் நான் யாருக்கு பட்டா ரெட்டால தான். வேற எதுவும் அதிமுக தான் கண்டிப்பாக. காரணம் கேட்டால் அவங்க செய்கிறாங்கல்ல, செஞ்சிட்டு இருக்காங்க. இல்லைன்னா அடுத்த ஆள் வரும். ஆமாம், மரகத குமரன் செய்கிறாங்க. செய்கிறதுனால சொல்கிறோம். 11ஆம் தகத்தில் மரத குமர வேலை வர வாய்ப்பு இருக்குது. அவங்க தொகுதி விவசாயம் நல்லா செஞ்சுங்கிறாங்க. நல்லா பண்ணாங்க. இப்போ கூட மக்கள் வந்து வெயில் காலம் வந்தனால எல்லாருக்கும் ஒரு குடை எல்லாம் கொடுத்து நயலாக இருக்கிறதுக்கு எல்லா குடை எல்லாம் கொடுத்தாங்க. ஏற்கனவே வந்து அந்த அம்மா தான் வந்தாங்க. நல்ல தொகுதியை நல்லா பார்த்துக்கிறாங்க. நல்லா பார்த்துக்கிறாங்க. அது தொகுதி ஜெயிச்சாலும் வந்து தொகுதி வர வந்து வருஷத்தில் ஒரு நாள் வந்து நல்லா பார்த்துட்டு தொகுதியெல்லாம் பார்த்துருக்கோம். மரதகுமரர்கள் தான் வருவாங்க. விஜய் தானே, கண்டிப்பா விஜய் தான் ஜெயிப்பாரு. ஏன்னா எல்லாருமே வந்துட்டாங்க. அவரும் வந்து புதுசா எதனா செய்வாரு, கண்டிப்பா செய்வாரு. இளைஞர்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆள் அவர் தான். ஆமா. ஊர்ல என்ன சொல்றாங்க? நம்ம ஊர் எது? மதுராந்தகம் தான். என்ன சொல்றாங்க மதுராந்தகத்துல? மதுராந்தகத்துல முக்காவாசி ஓட்டு இப்ப விஜய் அண்ணாக்கு தான். விஜய்க்கு தான். ஆனா காலங்காலமா திமுகன்னு அதுதான் நான் எல்லாருமே அவங்களே தானே மாற்றி வந்துட்டு இருக்காங்க. இப்போ நான் ஓட்டு போடும்போது கூட ஏதோ விதியேன்னு ஓட்டு தான் போட்டோம். சரி, இப்போ இவர் வராரு, இவருக்கு புதுசாக போடுவோமே. வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்கு? எங்கள் வீட்டில் 5 ஓட்டு இருக்கு. 5 ஓட்டும் விஜய் அண்ணாக்கு தான். இங்கே நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம். அங்கே எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு. இவங்க எல்லாமே எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் தான். எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு. மது இல்லை கொஞ்சம் ஒழிக்கணும். கண்டிப்பா. ஆமா, அது கொஞ்சம் கண்டிப்பா ஒழிக்கணும். பாலியல் வந்து எல்லாத்துலயுமே இருக்குல்ல சார். அது தனி மனிதனா ஒழுக்கமா இருந்தா தான் கண்டிப்பா. இதெல்லாம் இவங்க போய் இதெல்லாம் பார்க்க முடியுமா? அவங்களும் இருக்கிறவங்களும் ஒழுங்கா இருக்கணும்ல. எல்லா ஆட்சியிலையும் அது நடக்குது. வராத அளவில் இன்னும் கொஞ்சம் இதாக பார்த்துக்கணும். தண்டனை எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்கணும். எப்பவும் டிஎம்கே தான் அடிப்பு. பலமான எதிர்கட்சி எதுவும் இல்லை. வந்தால் எப்போதே பிஜேபி கூட கூட்டணி என்ற போது டிஎம்கே தேவையில்ல, ஏடிஎம்கே தேவையில்லன்னு சொல்கிறாப்புல விஜய்.
இப்போ பிஜேபியில் வந்து அமித்ஷா புள்ள அவங்ககிட்ட பேசி கேஸையோ இந்த 41 பேர் விவகாரம் இந்த சிஐபி கோர்ட்டு பேர் எல்லாத்தையும் நான் அடக்கி வைக்கிறேன், நீ நிலு 234 தொகுதி என்ன ஜெயிக்கிற அன்னைக்கு பார்த்துக்கலான்னு பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. தான் நன்றி. விஜய்லாம் வந்திருக்காரு அவரு. அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு எங்களை பொறுத்த வரைக்கும். இது நல்லா பண்ணுறாரு கலைஞர் ஸ்டாலின், நல்லா பண்ணுறாரு. அதனால நாங்கள் எங்களுடைய சப்போர்ட் இங்கே அவருக்கு தான். பெண்களுக்கு வந்து நல்ல உரிமை, இலவச பாஸு, படிக்கிறதுக்கு பசங்களுக்கு 10,000 1000 அப்படின்னு கொடுக்குறாரு. எல்லாம் இருக்குது. இலவசமாக பெண்கள்லாம் போகிறாங்க. நல்ல ஒரு இது. யாரும் வந்து குறை சொல்லலாம் மக்கள். அதுக்கு முன்னெல்லாம் குறை சொல்லுவாங்க, இப்போ குறை சொல்கிறது கிடையாது, யாரும் சொல்லலை. அதனால் வந்து தளபதி தான் ஜெயிப்பார். அது வந்து எதிர்கட்சிக்கார் கண்டிப்பாக சொல்ல தான் செய்வாங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க. இவ்வளோ வாங்கினாங்க, அவ்வளோ வாங்கினாங்க, இவ்வளோ வாங்கினாலாம் நிரூபிக்க முடியாது. ஆனால் அந்த ஊழலாம் வந்து நிரூபிக்கவே முடியாது. எவ்வளோ பேர் மேலே சொல்கிறாங்க, போகிறாங்க, வராங்க, அதெல்லாம் ஊழலாம் வந்து நிரூபிக்க முடியாது. ஆமாம், ஓட் ஷேரிங் இருக்கும். வின்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் ஸ்வீப் வந்து டிஎம்கே தான் சார். இப்போ ஏடிஎம்கே வந்து இப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை வந்து அவங்க வாங்குவாங்க. ஏடிஎம்கேவும் டிவிக்கும் பிரிப்பாங்க அந்த ஓட்டை. ஆமாம். அதுவும் இல்லாமல் இப்போ சொன்ன மாதிரி எம்பி எம்எல்ஏவோட அந்த ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ டிவிகேல நிற்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபெமிலியராக யாருக்கும் தெரியாது. இப்போ இவர் சொன்ன மாதிரி நம்ம போயிட்டு மற்ற எம்பியோ எம்எல்ஏயோ நம்ம போய் ரீச் பண்ணுறோம்னா ஈஸியாக எங்களால் ரீச் பண்ண முடியும். இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு கிரிக்கெட் ஆடுவோம், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்குறோம், இல்லை எஜுகேஷன் ரீதியாக ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்குறோன்னா அவங்ககிட்ட தான் எங்களால் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுது, ஈஸியாக போயிட்டு எங்களால் மீட் பண்ண முடியுது அவங்கள. அதான் விசிலுக்கு வந்து என்ன யங்ஸ்டர்ஸ் தவிர வேற யாரும். அதுவும் இப்போ வர அவருடைய கேரக்டர்லாம் பார்த்தா மிடில் ஏஜ் பீப்புள வயசானவங்க அவர் பக்கம் போகவே சான்ஸ் இல்லை. ஏன்னா அவர் தானா கெடுத்துக்கிட்டாரு. ஒரு நல்ல வாய்ப்பு விஜயகாந்த் கிடைச்ச மாதிரி அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சி. ஏன்னா நிறைய பேர் விஜயகாந்த் எப்படி மாற்றத்துக்கு எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரி விஜய் வந்தால் ஒரு மாற்றம் வரும், திராவிட கட்சிகளுக்கு மாற்றம் ஒரு ஆள் வரும்னு பார்த்தாங்க. அவர் தலையில் அவரே மன்னவாரு. இப்போ இவங்க வந்து இப்போ வந்து அவர் கூட்டணி இல்லைன்னு உறுதியாகி போச்சு. இப்போ இவர் தனியாக நிற்க போகிறாரு. அடுத்த சிஎம் நான் தான் பேட்டி கொடுக்குறாரு. அதே 234 தொகுதிக்கு போயிட்டு பரப்புரை பண்ணணும். 2வது அறிவித்து களத்துக்கு போய் இதெல்லாம் வேலை பார்க்கணும். அதுவும் ஒன்றும் இல்லை, கணத்தில் போட்ட கல் மாதிரி இருக்குது. சீமான் பாருங்க, இப்போதான் வந்தார். அவர் என்ன எல்லாம் ஃப்ரீயாக தரேன்றாரு. ஏன் இந்த மாதிரி ஃப்ரீன்னு எல்லாரும் கெடுக்குதே இந்த அரசியல்வாதி தான். இலவசம் கொடுத்து கெடுக்கிறாங்க. ஆமாம், இலவசம் கொடுத்து தான் எல்லாரும் கெடுத்துறாங்க. இங்கே திருப்பூரில் யாருன்னா வர வாய்ப்பு இருக்கு? திமுகவா அதிமுகவா இல்லை வேற விஜயா இந்த மாதிரி தான்? எல்லாமே பைசா கொடுத்து கெடுத்துட்டாங்க. யார் பைசா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. அந்த அளவுக்கு ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே பண்ணுறாங்க, ஏடிஎம்கே பண்ணுறாங்க. டிவிக்கெல்லாம் ஃபீல்டு ஒர்க் எதுவும் பண்ணல. ஆமாம், ஃபீல்டுக்கே வரல. ஃபீல்டு ஒர்க் பண்ணோம். இன்னும் நல்லா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபீல்டு ஒர்க் பண்ணாங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இயரில் ஒன்றும் வாய்ப்பு இல்லை. 2031 வாய்ப்பு இருக்குது. இந்த எலெக்ஷன் டிவிக்கே தானே. ஏன் அவ்வளோ உறுதியாக? ஏன்னா டிஎம்கே ஏடிஎம் மாறி போட்டாச்சு. ஊழல் மட்டும் தான் பண்ணுறாங்க, வேறு எதுவும் பண்ணலை. பாதி கொள்ளடிச்சுன்னு தான் போயிடுறாங்க. வரவங்கெல்லாம் அவன் வீட்டுக்கு சேர்க்கறதான் பார்க்குறாங்க. மக்கள் எதுவும் பண்ணலை. சரி, புதுசாக ஒருத்தருக்கு மாற்றம் கொடுப்போமே. புதுசாக ஒருத்தர் வரட்டும். அல்ல, ஆமாம், மாற்றம் கண்டிப்பாக வரணும். அதில் விஜய்க்கு போடலாம். அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லைங்க, எதிர்பார்த்தபடி இல்லை. 1000 ரூபா உதவித்தொகை எல்லாருக்கும் கிடைக்கல, கட்சி பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகள். ஆனால் எங்களில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கெல்லாம் கிடைக்கல. 1000 ரூபாயும் கிடைக்கல. இப்போ போட்டால் 5000 ரூபாயும் எங்களுக்கு கிடைக்கல. பார்த்து தான் கொடுத்தாங்க. திருப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்து தான் கொடுத்தாங்க. கண்டிப்பா அவர் தான் வருவார். அவர் தான் வீடு கொடுத்துக்கிறாரு, கேஸ் கொடுத்துக்கிறாரு, தண்ணி அவரால் தான் வருது. இன்னும் எவ்வளோ உதவி, வட்டி இல்லாத கடன் கொடுத்துக்கிறாரு. அவரால் தான் எல்லாருமே பொழைக்கிறாங்க. எதிர்க்கக்கூடிய பலம் வாய்ந்த ஒரு எதிர்கட்சினா எந்த கட்சியா இருக்கும்? எந்த கட்சியும் கிடையாது. இல்லையா? அதிமுக இருக்கு. அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. இதோ பாருங்க, மோடி ஆண்ட போய் கையை கொடுத்து பண்ணுறாரு. இது தகுதமா? இவர் கட்சின்னா அவர் கட்சின்னா இவர் போய் டெல்லியில் போய் போகலாமா? இங்கே உக்காந்திங்கன்னா அவர் பேசலாம். இது போல் இருக்குது. எப்படி அதிமுக எங்கேருந்து இதுவாகும்? அதிமுக வந்து 4-5 பிரிவாகுது.
சசிகலா ஒரு இது ஓபிஎஸ் ஒரு இது. அவங்க இபிஎஸ் வந்து கூட்டணி சேர்க்கறதுல லெத்தார்ஜிக்காக இருந்துட்டார். அவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும், ஆளுங்கட்சியிலேருந்து வேற சேஞ்ச் பண்ண தான் ஜனங்க விரும்புவாங்க. அவர் ஆட்சி கிடைக்கிறத விட கட்சி தக்க வைக்கிறது தான் அவர் என்ன பண்ண பார்க்குறாரு. அந்த கட்சி எங்கிட்ட இருந்தால் போதும். ஏன்னா டிஎம்கே வந்தால் கூட அவருக்கு ஒன்றும் தொந்தரவு பண்ணலை. ஸோ அவருக்கு வந்து ஸ்டாலினே கூட நோ நோ ப்ராப்ளம்ன்ற மாதிரி இருக்கு. கட்சி சம்பாரிச்ச காசு. விஜய் தாவேகா கட்சி வந்து இளைஞர்கள் தான் சினிமா மோகத்துல போய் இளைஞர்கள் தான் நிறைய பேர், அதுல கரூர் சம்பவத்திலே பார்த்தோம், நம்ம நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதுவே பெரிய ஒரு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அவர் வந்து 41 பேர் இறந்துட்டாங்க. தலைவராகக்கூடியவர் வந்து பொதுமக்களை வந்து எப்படி பாதுகாக்கணும்னு தெரியல. அதோட தன்னோட குடும்பத்தையும் வந்து அது எவ்வளவுதான் அது வந்து ஒரு பர்சனலான விஷயம் அப்படின்னாலும் அவரோட குடும்பத்தையும் வந்து அவர் சரியா கவனிக்கல. இப்ப விவாகரத்து அளவுக்கு அவர் கொண்டு வந்துட்டாரு தன்னோட குடும்பத்தையும். டிஎம்கேல போனாங்க, ஆனா போய் அவங்க ஷைன் பண்றாங்க. இப்ப செந்தில் பாலாஜி சார் போனாரு, போய் ஷைன் பண்றாரு. அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா தொகுதியுமே அவர் வின் பண்ணி காமிச்சார். அது ஏடிஎம்கே கோட்டையா இருந்த இடத்த டிஎம்கேவை மாத்தி காமிக்கிறார். அவரால் இப்போ ஷைன் பண்ண முடியாம போல. வேலு போனாரு, அவர் ஷைன் பண்ணாரு, அவர் மினிஸ்டரா இருக்காரு. அதே மாதிரி சேகர் பாபு சார் வந்தாரு, அவரும் ஷைன் பண்றாரு, அவரும் இன்னைக்கு மினிஸ்டரா இருக்காரு. இந்த மாதிரி டிஎம்கேக்கு வரவங்க அதோட பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி அவங்க அதோட பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணி நல்லா ஷைன் பண்றாங்க. பப்ளிக் மத்தியிலும் ஓரளவுக்கு இப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு இருந்தாலும் பாசிட்டிவ் அதிகமான செயல் செய்கிறாங்க. அதே மாதிரி பொதுவாக வந்து என்ன பண்ணுவாங்க, டிஎம்கே வந்து இந்த ஹிந்துயிசத்துக்கு ஆப்போசிட்டான பார்ட்டி அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இந்துசம் சப்போர்ட் பண்ணுற பார்ட்டி ஜெயலலிதாலாம் வந்து பியூரா வந்து அவங்களாம் பயங்கர இந்து சப்போர்ட்னு சொல்லுவாங்க. அவங்களே பண்ணாத கோயில் குடமுழுக்குகள், கோயில் நிலத்தை மீட்கிறது, அது எல்லாமே இந்த 5 இயர்ஸ்ல வந்து சேகர் பாபு சார் பண்ணியிருக்காரு. அதாவது விஜய் வந்திருக்காரு, ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இப்போ ரீசெண்டாக 2000க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கட்சியும் மாறி மாறி தான் வந்திருக்காங்க. ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அம்மா இருந்ததால் ஒரு வாட்டி 2 வாட்டி அவங்களே ஆட்சியை பிடிச்சாங்க. இந்த வாட்டி அதனால அதிமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பரவலான கருத்து. கண்டிப்பாக அவரும் வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் பழசாக இருக்கிறாங்க. புதுசாக ஒருத்தருக்கு போட்டாக்கா இனி வர உலகத்தை அவர் பார்ப்பாருல்ல. என்ன சொல்கிறது, எல்லாம் வயசானவங்க தான் இருக்கிறாங்க. ஆமாம், ஒரு இளைய தலைமுறை வந்தால் தானே இனிமே இருக்கிற இளைய தலைமுறையெல்லாம் காப்பாற்ற முடியும். நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போறீங்க? நான் இப்போ இவ்வளோ நேரம் பெண்களை பாதுகாப்பாருல்ல, அவருக்கு தான் போட போகிறேன். என்னுடைய ஓட்டு வந்து சீமானுக்கு தான் போட போகிறேன். அவர் தான் எதுவுமே இலவசமே கிடையாது. ஒரு 1/2 கிலோமீட்டர் ஒரு ஆலமரம் நடுறாரு. அது மாதிரி யாரா ஒருத்தவங்க அறிக்கை சொல்லியிருக்காங்க. எதுவுமே கிடையாது. எல்லாம் நாட்டை அழிக்கிறதுக்கு தான் இலவசம் சொல்லிட்டு எல்லாம் இங்கே எடுக்கிறாங்க. பேரு ஜெயக்குமார். இலவசம் தராத எந்த ஆட்சியோ அதுதான் நல்லா இருக்கும். கண்டிப்பாக வாய்ப்பு இங்கே இருக்கு. இங்கே டிவிக்கே ஊருக்கு இருக்காங்க. இங்கே அதிகமாக இருக்காங்க. திருப்பூர் தொகுதி பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கு. இல்லை வருத்தப்படலை. ஒருத்தவங்க இருந்த வரைக்கும் போட்டேன், அம்மா இருந்த வரைக்கும் போட்டேன். அவங்க இல்லை, அவங்க இருக்கிற வரைக்கும் அம்மாவுக்கு போட்டேன். இப்போ நான் டிவிக்கே தான். அதெல்லாம் போனே ஆகாது. அதெல்லாம் ஒன்றே ஆகாது. நாங்கள் அப்படியே ரவுண்ட் பண்ணுறவங்க சுற்றுறவங்க எங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் அது மாதிரி சொல்ல முடியாதுங்களே பொது வெளியில். நல்லா இருக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆமாம், நல்லது செய்கிறோம். இப்போ வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது ப்ரோ யாரையும். 3 பேரும் டஃப் கூட ஸ்ட்ராங்காக இருக்கும். யார் இது பண்ணாலும் யாருன்னு சொல்ல முடியாது. டிவிக்கு வந்து இவங்க தான் சொல்ல முடியாது. வந்துட்டாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. டஃப். ஆமாம், டஃப் இருக்குது நம்மளுக்கு. டிஎம்கேக்கும் கொஞ்சம் இருக்குது, ஏடிஎம்கேக்கும் கொஞ்சம் டஃப் இருக்குது. நம்ம ஏன்னா வந்து முன்னாடியே யாரும் இது பண்ணல அவங்கள. ஆனால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. நம்ம ஜட்ஜ் பண்ணால் நம்ம தான் இதுன்றாரு. தொழில்துறை வளர்ச்சிப்படுத்தணும். 2வது பார்த்தாக்கா சேஃப்டிஸ், உமன் சேஃப்டிஸ். அப்புறம் பார்த்தாக்கா ஜென்ரலாக வந்து பொருளாதார ரீதியாக வந்து நிறைய பேர் விலைவாசி ஜாஸ்தியாக இருந்தாலும் சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகாத இருக்கிறது மக்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். அதை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு விலைவாசி ஏற்றும் போது அவங்களுக்கு அது பெருசாக தெரியாது. மேக்சிமம் எனக்கு சொல்ல தெரியல, பண்ணியிருக்காங்க அவங்க மட்டும். இப்போ தெரிஞ்சதுனால நான் வந்து இப்போ உங்களுக்கான அந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. எடப்பாடியோ இல்லை மற்றவங்களோ. ஏடிஎம்கே பெரிய கட்சி. ஆமாம்,
பெரிய கட்சியில் வந்து இன்னொரு அடுத்த கட்சிக்கு பேசுறதுனா அது கேவலமாக இருக்குது. அதனால் வந்து எனக்கு பிடிக்கல டிஎம்கே மாதிரி. அதெல்லாம் இருந்தால் கூட ஏடிஎம்கே மீண்டும் வரணும். வந்தால் தான் வந்து அந்த ஒரு காம்போ சொல்கிறாங்களா, நீ இல்லை நான் இல்லை நீ அப்படின்ற மாதிரி ஒரு காம்போ ஒன்று இருக்கும். இவங்க பண்ணாதெல்லாம் அவங்க வந்து பண்ணுவாங்க, அவங்க பண்ணாதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும். இப்போ கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இல்லை, தனி மெஜாரிட்டி பயங்கரமாக இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆளே இல்லைன்ற மாதிரி ஆகிடும். எந்த பார்ட்டியாக இருந்தாலும் சரி, டிஎம்கே சரி ஏடிஎம்கேலும் சரி. இப்போ எதிரில் ஒருத்தன் கேள்வி கேட்பாங்க, நாளைக்கு நம்ம தப்பு பண்ணால் மக்கள் உடனே அவங்களுக்கு மாற்றி ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, எந்த விஷயத்துல அவங்களும் என்ன பண்ணுவாங்க, எந்த விஷயம் தப்பு நடக்கக்கூடாதுன்றது ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க. ஆமாம். விஜய் வந்தால் இது பாண்டிச்சேரி வரைக்கும் ட்ரெயின் விட்டா நல்லாயிருக்கும் நம்ம சென்னையிலேருந்து. ஏன்னா இங்கேருந்து நம்ம பாண்டிச்சேரி மாமல்லபுரம் போனால் கூட இங்கே ட்ரெயின் இல்லை. பஸ்ஸில் சென்னைக்கு பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்குது. இங்கேருந்து சோயநல்லூர் போயிட்டால் தான் இது சோயநல்லூர்லேருந்து தான் நம்மளுக்கு ட்ரெயின் போகிற மாதிரி இருக்குது. ஆமாம், அது இங்கே இல்லை, திருப்பூர் வரைக்கும் ட்ரெயின் வசதி இல்லை. இதெல்லாம் நல்லா வசதி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆமாம், நம்மளுக்கு சீக்கிரமாக போனால் நம்ம பைக்கில் போனால் டிராஃபிக் ஆகுது. ட்ரெயின் தான் கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம். அதனால் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தீவிர ஏடிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாருமே. இந்த வாட்டி எல்லாருமே டிவிக்கே தான் எல்லாருமே. இப்போ எங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 குடும்பம் இருக்குது. அதில் ஒரு 80 குடும்பம் டிவிக்கே தான். ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர் தான் ஃபுல்லாக இருக்காங்க. எல்லாருமே டிவிக்கே தான். எல்லாருமே யங்ஸ்டர் ஃபுல்லாக டிவிக்கே மாறிட்டாங்க எல்லாருமே. அப்படி இல்லை, எல்லாமே மாறி அப்புறம் இப்போ அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி வந்துட்டு இருக்கு இல்லையா. அதனால வந்து யாரையும் நம்ம வந்து குறை சொல்றதுக்கோ அது வேலை கிடையாது. புதுசா ஒருத்தவங்களை வர வச்சு பார்க்கும். இளைய தளபதி விஜய் வந்தா நல்லா இருக்கும். ஆமா, எங்க ஓட்டு எங்க ஃபேமிலி ஓட்டு எல்லாம் விஜய்க்கு தான். விஜய் வெற்றி வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. மக்கள் தான் கொஞ்சம் இது பண்ணணும், தீர்மானிக்கிறேன். உங்க வட்டாரங்கள் என்ன சொல்றாங்க? நம்ம பக்கம் எல்லாம் விஜய் தான். இப்போதைக்கு விஜய் தான் போடுது. எலெக்ஷன் முடிஞ்சாதான் தெரியும் என்னன்னு. அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, இப்போ பண்ணிட்டு இருக்க அரசியல் எப்படி இருக்கு? இப்போ எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் ஆப்போசிட்டுக்கு வந்து அது எதிர்ப்பா இருக்கு. 50 ஆண்டு காலமா இந்த திராவிட கட்சிகள் தான் 2 மோதிக்கும். ஒன்று இது வந்து அது வரும், அதுனா இது வரும், அப்படி தான் வரணும். அதே மாதிரி மேலிடத்துலேருந்து வராரு பார்த்தீங்களா, அப்படி ஒரு கீழே திட்டு மேலே யாரை பார்க்குறாரு, அதுவும் நடக்கக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? பீகாரில் இருந்தவர் 20 வருஷமாக இருந்தார். அவர் எப்படி ராஜினாமா பண்ணார்? அந்த அளவுக்கு அவரை டைட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி எடப்பாடி ஆக மாட்டார். அந்த மாதிரிலாம் வாய்ப்பு கிடையாது அப்படின்னு தான் சொல்லின்னு இருக்காங்க. நிறைய பேர் வந்து விஜய்க்காக தான் பேசுறாப்புல. என்னன்னா அவர் வரணும், ஆட்சி மாற்றணும் அப்படின்னு சொல்லின்னு தான் இருக்காங்க. இதுதான் ரெட்டால தான் அதிமுக. ஆமா, வேற எதுவும் போடுவோம் இப்பதான் இல்லை, எப்பயுமே நான் ஓட்டுன்னு ஆரம்பிச்சதுலேருந்து அதுதான் போடுவேன். ஆமா, வேற யாருக்குமே போட மாட்டேன். ஆப்போசிட்னா அவங்க தான் திமுக தான், அதிமுக தான் வரும். காரணம் கேட்டீங்கன்னா அவங்க எல்லா இடத்துலையும் நின்று செய்கிறாங்க, நல்லது செய்வாங்க, கூப்பிட்டா உடனே வருவாங்க, நின்று செய்கிற ஆள். மகளிராக இருந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் செய்கிறாங்க, இவங்களும் செய்வாங்க. இருந்தாலும் அந்த இது இல்லாத அதிமுக இதுதான் வரும். திமுக தான் ஜெயிப்போம். 2 முறை அவங்க தான் ஜெயிச்சுக்கிறாங்க. இந்த தடவை வந்து தளபதியினுடைய ஒரு செல்வாக்கு, தளபதியினுடைய ஒரு சலுகை நிறைய மக்களுக்கு நிறைய போய் சேர்ந்து போச்சு. அதனால் மக்கள் வந்து எதுவும் விருப்ப பேசலை, நல்லா சொல்கிறாங்க. அதனால் தளபதி தான் ஜெயிப்பார். செங்கல்பட்டு நிலவரம்னு பார்த்தா யாரும் அந்தளவுக்கு உள்ளே வரல. டிஎம்கேலும் அந்தளவுக்கு உள்ளே வந்து வேலை செய்யலை. அந்தளவுக்குலாம் எம்எல்ஏ அந்த கேண்டிடேட்டும் வரல. இதுவாக தான் இருக்குது, லெவலாக தான் இருக்குது, அந்தளவுக்கு இல்லை. இதுக்கப்புறம் நானும் தெரியும், எலெக்ஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து எப்படி பிரச்சாரம் எப்படி போடுது அப்படின்னு பார்த்து தான் இது பண்ணுவோம். ஆமாம், அதுக்கான அதுவும் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸ்ட்ரிக்டான ஒரு தண்டனை இருந்தால் மட்டும்தான் அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இப்போ வரையுமே அந்த ஸ்ட்ரிக்டான ஆப்ஷன் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கோர்ட்டில் கேஸ் போகுது, அவங்களும் கொஞ்ச நாள் கழிச்சு வெளில வராங்க, போக்சோன்னு போடுறாங்க. போக்சோ போட்டோம் கடைசியாக ஒரு 1 மந்த்தில் கிட்டத்தட்ட எவ்வளோ நியூஸ் நம்ம பார்க்குறோம். அப்படியே இப்போ கண்டினியூ ஆகிடுச்சு இருந்ததுன்னா எங்கே தான் அதுக்கான முடிவு எப்படி தான் இருக்குன்னு தெரியாதுல்ல. இங்கே செங்கல்பட்டுல யாரு ஜெயிப்பா? திமுகவா இல்லை அதிமுகவா? இதுதான் ஏதாச்சும் ஜெயிக்குமா? யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்? திமுக தான். திமுக தான். நல்லா இருக்கும்ண்ணா, ஜெயிக்கிறதுக்கு தானே நிற்கிறாரு. ஜெயிக்கணும், கம்பல்சரி ஜெயிக்கணும் அவர். இங்கே செங்கல்பட்டுலலாம் அவருக்கு ஆதரவு இருக்கா? தெரியல, நானே செங்கல்பட்டு இல்லைண்ணா, நானே வெளியில இருந்தேன். ஆமா, சரி. உங்க ஏரியால எப்படி ஆதரவுலாம் இருக்கா? இருக்குண்ணா, கண்டிப்பா இருக்கு. எங்க பசங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்கண்ணா. அதான் ஓடி நிற்குது பிஜேபிக்கு. எல்லாம் எடப்பாடி சுத்தமாக ஜாலராயிட்டாரு, வேற வழி இல்லை. மற்றவங்களாம் அந்த கட்சியில் இருந்தவங்களும் எல்லாம் போயிட்டாங்க. 3 வாட்டி முதலமைச்சர் தான். பன்னீர்செல்வம் போயிட்டாரு, பன்னீர்செல்வம் வெளியே வந்துட்டார், இன்னொருத்தரும் வெளியே வந்துட்டார். வெளியே வந்தவங்க எல்லாம் டிஎம்கே தான் ஒன்று இருக்கிறாங்க.
டிவிக்கே ஏடிஎம்கே இது டிஎம்கே வந்து ஆப்வியஸ்லி எப்படின்னு தெரியாது. ஏன்னா மக்களோட எண்ணம் வந்து மாறி தான் இருக்கும். டிவிகேக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமாம், மாற்றம் வரணும். கண்டிப்பாக. இதுன்னா ஓட்டு எல்லாருக்கும் தெரியல, ஜனங்க யார் எப்படி, நீ எப்படி, அவர் எப்படி, நான் எப்படி, எல்லாம் தெரியுது இல்லை. வந்தால் இவர் வந்தால் நல்லா செய்வார், இவர் வந்தால் செய்ய மாட்டார். இப்போ வந்து இந்த 5 வருஷத்தில் ஓரளவுக்கு எல்லாம் நல்லது பண்ணி வரோம் ஸ்டாலின். இந்த அதிமுக ஆட்சி பண்ணாங்க, அதை விட இவர் நல்லா பண்ணிட்டு வர்றாரு. ஸ்டாலின் வந்து நல்லா பண்ணிட்டு வர்றாரு. எல்லாரும் வந்து வரவேற்கிறாங்க. இருந்தாலும் வந்து இந்த போட்டி வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். விஜய் முழு நேரமும் இறங்கிட்டாரு வச்சுக்கா, அவர் வருவார், அடிக்கிறது ஆளே கிடையாது. அவருக்கும் வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டும் மீறி அவருக்கு கொஞ்சம் செய்யணும். இப்போ வர முடியாது. இப்போ முடியாது. வருவாரு, வர வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வரும். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இப்போ முடியாது. ஏன்னா இது பெரிய இது இல்ல. இவங்க 2 பேரும் பெரிய கட்சிக்காரங்க. இவங்களுக்கு முடிஞ்சு அடுத்தது அவங்க கண்டிப்பா வர கண்டிப்பா இருக்கு. நாம வந்து அந்த நேரத்தில் எதனவோ ஆமா, எனக்கு என்ன தோணுது, யார் நல்ல ஆட்சிக்கு நல்ல அவங்களுக்கு தான். நம்ம ஆட்சி எப்படி பாக்குறீங்க? இந்த 5 வருஷம் ஆட்சி திமுக அதுவும் நல்லா தான் இருக்கு. ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவன் நல்லா இருக்குது. எல்லாரும் யார் வந்தாலும் இதுக்கு நம்ம மக்களுக்கு நல்லா செஞ்சால் போதும். விஜய்க்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? அந்த சூழ்நிலை எப்படி கருத்து இதில் வருதோ, யார் மக்கள் எப்படி விரும்புகிறா அந்த மாதிரி தான் நாங்களாம் எல்லாம் செய்யணும். அப்போ எப்படி மாறுபட்ட இதுவும் வருதோ அப்படிதான். திமுக கட்சி அவங்களால இயன்ற அளவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால இன்னும் வாய்ப்பு கொடுத்தா பண்ணுவாங்க. ஆனா எல்லா விஷயமே இப்போ கொஞ்சம் பாதியில தான் நிக்குது. எல்லாரும் ஆரம்பிச்சது எல்லாமே. ஆமா, இந்த வாட்டி அவங்க தானே இப்போ கருத்து கணிப்பில் செகண்ட் இடத்துல வந்திருக்காங்களா எல்லா இடத்துலையும். இப்போ 80 தொகுதியில் ஏடிஎம்க்கு வந்து டெபாசிட் வாங்குறாங்க. இப்போ அப்போல கருத்து கணிப்பு விட்டாங்களா, அதில் 80 தொகுதியில் டெபாசிட் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லா இடத்துலையும் டிவிக்கே செகண்ட் இடத்துல வருது. சரி, அவங்களுக்கு வாய்ப்பு தருவோம். இந்த வாட்டி மாறி மாறி இவங்க தான் ஆள்றாங்க. புதுசாக வாய்ப்பு கொடுத்தா அவர் என்ன பண்ண பார்க்கலாம்ல. பண்ணின்னு நான் சொன்ன மாதிரி ஆளை போடணும், பிரச்சாரம் பண்ணணும். வீரங்கி மாதிரி அவர் சுற்றுலா பிரச்சாரம் பண்ணாலும் வச்சுக்கா, அவர் தான் அடுத்த முதல்வர். ஸ்டாலின் வரலாம், வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் மதுராந்த தொகுதியாக மரகதம் கும்பலா இருக்கும். கண்டிப்பா யார் நின்னாலும் அவங்க தான் வருவாங்க. வெற்றிவாக திமுகவும் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஆமா, திமுகவும் ரெட்டையில தான் இங்க டஃப்பா இருக்கும். ரெட்டையில வர வாய்ப்பு இருக்கு. திமுக ஆட்சி வந்து நல்லா இருக்காதுன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. புரியுதா? செய்யறாங்க, அவங்களும் இல்லைன்னு செய்யணும். இந்த டயத்துக்கு செய்யறாங்க, அடுத்தது நெருக்கத்தில் செய்யறாங்க, பிறகு கொஞ்சம் அப்படி போயிடுவாங்கல்ல. இவங்க இந்த தொகுதி வந்து மரபு ஒரு சின்ன கல்யாணம் கூப்பிட்டா கூட வந்து நிற்பாங்க. கண்டிப்பா நிற்பாங்க. ஏன் எனக்குன்றது இல்லை, யார் எது கூப்பிட்டாலும் ஒரு நல்லது கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் மரபு கும்பரையில் வந்து நிற்பாங்க. அது ஒரு நம்பிக்கை, ஒரு இது, வேற ஒன்றும் கிடையாது. கட்சின்றது மீறி அவங்க வந்து செய்யற இது, அது ஒரு நல்ல இது. பண்றவங்களுக்கு பண்றாங்க, கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்குது. கடைக்கோடி ஜனங்களுக்கு கிடைக்குதான்னா அது ஒரு கேள்விக்குறிதான். கிடைக்கல, நிறைய பேருக்கு கிடைக்கல. இங்க மதுராந்தகத்துல விஜய்க்கு கேண்டிடேட் யார் போடுறாங்களோ ஜெயிப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அவர் தான் வருவாரு. அவருக்காக வேண்டுதல் எல்லாம் கூட நிறைய வச்சிருக்கோம். ஆமா, உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் வாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அந்த வேண்டுதலை கூட பார்க்கலாம். நானும் எங்கள் ஹஸ்பண்ட் தான் பிளான் பண்ணியிருக்கோம். நான் யாருக்கும் சொல்லலை. அவர் ஜெயிக்கணுன்றதுக்காக முருகருக்கு பெரிய வேண்டுதலாக வச்சுருக்கோம்.